மெட்ராஸ் ஐ வந்துடுச்சு. சென்னை மெட்ராஸ் ஐ வந்ததுக்கு காரணமே இந்த படம்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு ஸ்டாப் பண்ண சொன்னானுங்க. அதுக்கு நான் என்ன பண்ணேன், ரஜினி சார் வந்து பஞ்சவர்ணச்சலம் சார் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, 2 பேரும் அவர் வீட்டிலேயே போய் அவர்கிட்ட விஷயத்த சொல்லி, இன்னொருத்தராக இருந்தால் அது ஒத்துக்க மாட்டாங்க. அவர் என்ன சொன்னார், சரி நீங்கள் அப்போ அவர் நல்லவனுக்கு நல்லவன் படம் ரிலீஸ் ஆகி ஓடிக்குது ஏவிஎம்ல. ஏன்னா இன்னொருத்தர் வந்து அவர் படத்துக்கு அப்போசிஷன் இதுதான் ஓஹோன்னு ஓடுது. அதனால் இன்னொரு ஆர்டிஸ்டாக இருந்தால் கூட அவங்களுக்கு அந்த இதில் வந்து நல்லா தான் ஓடிட்டு நம்ம ஏன் கொடுக்கணும்னு சொல்லி அவர் அது இல்லாமல் நல்ல அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் இதெல்லாம் கண்ணாடி எப்படி போடணும், எப்படி க்ளீன் பண்ணணும், இதுக்கெல்லாம் கூட பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதே நான் தெலுங்குக்கு வாங்கினேன். தெலுங்கில் சிரஞ்சீவி அதே மாதிரி அதுக்கு ஒத்துக்கிட்டாரு. ஹிந்தியில் வந்து அமிதாப் பச்சனும் ஜிதேந்திரா 2 பேர் சொன்னாங்க. ஏன்னா அமிதாப் சார் வந்து என்ன சொல்லிட்டாரு, நான் எல்லாம் சொல்கிறேன், பட் இந்த கண்ணாடி இது பண்ணுறது போகிறது அந்த மேட்டரெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அப்புறம் ஜிதேந்திரா ஊட்டியில் ஷூட்டிங்கில் இருந்தார். அவர் ஒரு ஃப்ரெண்டு மூலியமாக பிடிச்சி அவர் வர வச்சு அங்கே ஷூட் பண்ணி அதை வச்சு இதெல்லாம் வச்சு இது ஆல் இண்டியா லெவலில் இது வரலாம் எந்த படத்துக்கும் இல்லாத ஒரு ரெக்கார்டு கலெக்ஷன் அது பண்ணிச்சு. அது மட்டும் இல்லாமல் ரீரிலீஸு 11th இயரோ 12th இயரோ 95ல் டிசம்பரில் ரிலீஸ் பண்ணேன். அப்போ ரீரிலீஸ்லேயும் 150 நாள் போச்சு.